வணக்கம் நண்பர்களே. இளங்கன்று பயம் அறியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்கள் ஒரு வீரும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய நேரம் வந்திருக்குதுன்னே சொல்லலாம். இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் தைரியக்காரங்கிறதால தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நினைச்ச நேரத்தில் சாதிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போறீங்க. இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை நீங்கள் இது சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் நிழல் மாதிரி தொடரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்க, எந்த மாதிரி விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தெய்வ பக்தி, தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதான் இந்த புரட்டாசி மாதம். தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்து தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகளுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வழிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். குரு பகவானே ராசி அதிபதியாக இருக்கிறதால தனுசு ராசி அன்புடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பண வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பொன் நிறம் மஞ்சள் நிறமுடைய ஒரு ஆண் ராசி, வில்லேந்து நிற்கக்கூடிய வீரனுடைய சின்னம்னு சொல்லலாம். சரியான இலக்கோட குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் வாழ்க்கைங்கிறது அற்புதமாக அமைன்னு சொல்லலாம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் நட்சத்திரங்கள் பிறந்தவங்க தனுசு ராசிக்காரங்களா இருக்கிறாங்க. பெரும்பாலும் நீங்கள் நல்ல உயரமாக இருப்பீங்க. உடல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் மாதிரி கவர்ச்சிகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முகத்தோற்றம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்க, நீண்ட கழுத்தை அமைஞ்சிருக்கும். சிரிச்ச முகத்தோடு தான் எப்போதும் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்கள் பேச்சை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே நீங்கள் கவர்ந்தெழுத்துடுவீங்க. கூடவே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நண்பர்கள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஜாலியான பேர் வழின்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் பேசுகிறப்ப கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடிய குணம் இருப்பீங்க. அதுவும் கோபம் வந்துட்டா மற்றவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது ஒரு கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். யாருக்கு போய் கீழ்ப்படிந்து நடக்குங்கிறது உங்களுக்கு பிடிக்காத காரியம், அது முடியாத காரியம்னு சொல்லலாம். கள்ளங்கபடி இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் எந்த ரகசியமும் இருக்காது. உங்ககிட்ட அன்பாக பழகிட்டா யாராக இருந்தாலும் எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதனாலேயே என்னவோ அடிக்கடி பிரச்சனையில் இதனாலேயே மாட்டிக்குவீங்க. தனுசு ராசி அன்புகள் பல சாதனை படைக்கக்கூடிய திறமை கொண்டவங்கன்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்காமலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏகலைவன் மாதிரி தான். பார்த்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்கிற புத்திசாலிங்கன்னு சொல்லலாம். சூழ்நிலை பார்க்காம எதையுமே துணிஞ்சு செய்வீங்க. அதே மாதிரி அறிவுச்சிறங்கும் நீங்கன்னே சொல்லலாம். பிரகஸ்பதியோட ஆளுமை திறமையை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய திறமைங்கிறது அவங்களுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் தனுசு ராசி அன்புகள் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி, நீங்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வீட்டு பிரச்சனை வந்தால் மட்டும் உங்கள் ஆலோசனை யாரும் ஏற்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த பொய் பேசுகிறவங்க, தீய பழக்கம் இருக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. கோபம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டால் எதிரில் யாருமே நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்போடு எடுக்கக்கூடிய காரியங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சுங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் குரு அமைஞ்சிறதால, 10 புதன் அமைஞ்சிருக்கிறதால, பகையாளியாக இருக்கிறதாலையும் ஆரம்பத்தில் நீங்கள் எந்த வேலையுமே கொஞ்சம் விருப்பப்பட்டு செய்ய மாட்டீங்க. எடுத்தவங்க கவுத்தவங்கிற மாதிரி தான் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. படிக்கிறது ஒன்றாவும், பார்க்குற வேலை வேறு ஒன்றாவும் தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்வை பொறுத்த வரைக்குமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே பொறுப்புணர்ந்து நீங்கள் செயல்பட்டாக போதும். எல்லாருக்குமே நீங்கள் ஒரு வழிகாட்டியாக வாழ முடியும். தனகாரகன் குருவும் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதால பணங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பணத்தை விட மனசை தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. சின்ன வயசுலேருந்தே வசதி வாய்ப்போட வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். பண நடமாட்டம் எப்போதும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பணத்தை தான் விரும்புறதில்ல. பெரும்பாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம், கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரும்போக்கான குணம்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் மாற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமைன்னு சொல்லலாம். வில்லோட ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால உங்களுக்கு ஆக்கவும் தெரியும், அழைக்கவும் தெரியும், எதையுமே எதிர்க்கு துணியும் தெரியும். வளைஞ்சு கொடுக்க போக தெரியாதாலே சில நேரங்களில் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் இழக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான வாழ்வு அமைன்னு சொல்லலாம். சின்ன சின்ன சண்டைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுலேருந்தே ஒரு தெய்வ பக்தி, தர்ம சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்கும். உங்கள் வேலை சாணம் 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக கன்னி புதன் தான் நிர்ணயிக்கிறார். அதனால் பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லது. அதுலேயுமே திருநன்றூரில் இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாளையும் தாயார் மகாலட்சுமியும் வணங்குனீங்கன்னா
உங்கள் வாழ்வில் கடன், நோய், எதிரின்னு எந்த பிரச்சனை வந்தாலுமே சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடுமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். வீட்டில் 2 நேரமும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் அடிக்கடி தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். இது எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு சிறந்த பரிகாரமாக அமைன்னு சொல்லலாம். மேலும் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். அவருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும். புரட்டாசி மாத கிரகநிலையை பார்க்குறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு தைரியங்கிறது தன்னால் பிறக்கும். எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நினச்ச நேரத்தில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தே தான் ஆகணும். மனக்குழப்பத்தை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு தெளிவாக உங்களால் முடிவெடுக்க முடியாது. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நீங்கள் கண்டிருக்கிறதால இது சரியா தவறாங்கிற ஒரு கண்ணோட்டங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை நிழல் மாதிரி தொடரக்கூடிய வாய்ப்பு தான். பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் பொறுமை அவசியம்னு சொல்லலாம். பொறுத்தார் பூமியால் வரங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். இது வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே தடையெல்லாமே முறியடிச்சு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க. கூடவே தெய்வ நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து பாருங்கள். சரியாக குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஜோதி வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மேலுமே நல்ல மாற்றத்தை எல்லாமே ஏற்படுத்தி தரும். இப்போ கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்குமே 2-3 இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் அமைஞ்சிருக்கிறார். அவர் வக்கரம் ஒரு வகையில் பெறது உங்களுக்கு அவ்வளோதான் நல்லதா இல்லைன்னு சொல்லலாம். குடும்பத்திலையும் சரி பிள்ளைகளாலையும் ஒரு அடுத்தடுத்த பிரச்சனைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஒருத்தர் போனால் ஒருத்தருங்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதனால் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது வரைக்குமே நல்ல முறையில் இருந்திருப்பாங்க ஒரு சகோதரியை கூட. இப்போ பகையாக மாறக்கூடிய நேரம். நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மேலே வீண் படி எல்லாமே கொண்டு வந்து வைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதனால் வாக்கு கொடுக்குறப்ப எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப விஷயத்திலுமே பழைய பிரச்சனை எல்லாமே அடிக்கடி போய் விவாதிக்க வேண்டாம். இது தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் வழிவகுக்கும். தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக தான் அமைச்சிருக்குது. தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவு செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்குண்டான ஒத்துழைப்பு கிடைக்கும். நிறைய பெரிய மக்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதால ஏகப்பட்ட வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த முதல் 2 வாரம். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கைக்கூடி வருது. சொத்து பிரச்சனைகள் கூட சுமூகமாக முடியும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனத்திலிருந்து கூட இப்போ அழைப்புங்கிறது வரப்போகுது. புகழ்மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கிறது நிறைவேற போகுது. புரட்டாசி 2ஆம் வாரத்தில் இருந்தே ஒரு புத சக்கர யோகங்கிறது உங்களுக்கு உருவாகும். இதனால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம். சோம்பலை விட்டுட்டு தொடர்ந்து நீங்கள் பாடுபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இடம், பூமி, நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலத்தில் அற்புதமாக அமைச்சிருக்குது. இது வரைக்குமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது எல்லாமே காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. இனி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிங்கிறது தன்னால் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக புதிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு ஓய்வு எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க. இந்த வேலையை செய்யலாமா இல்லை வேறு வேலை பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் இந்த காலத்தில் புதிய முயற்சிகள் செய்கிறதா இருந்தால் தகுந்த ஆலோசனையோடு செய்ய பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் குடும்ப சுமை மட்டும் கூடுதலாக தான் இருக்கும். பிள்ளைகளை இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிள்ளைகளோட நடவடிக்கையில் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே முதல் 2 வாரங்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து தான் செஞ்சாகணும். ராகுவும் கேதுவும் கேந்திர பலம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விருப்பம் இல்லாமல் பூர்த்தியாகும். உடல்நிலையில் கூட பாதிப்புங்கிறது விலகும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் நண்பர்கள் வகையில் உறவினர் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்கிறது நிறைவேற பார்ப்பீங்க. உங்கள் ஜீவனாதிபதி புதன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க. சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குது. தொடர்ந்து மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்கள் முயற்சிக்கேற்ற பலன்கிறது கிடைக்கும்.
சுக்கிர பகவானோட பார்வை கூட அமைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். விநாயக பெருமான் வழிபாடு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு. போராட நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றங்கிறது நாளுமே தேடி வரப்போகுது. இந்த புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரம் உங்கள் நட்சத்திரநாதன் நீங்கள் நினைக்கக்கூடிய எதிர்ப்பை நிறைவேற்றி தருவார். நீங்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு லாபமாக தான் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய வரவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். செஞ்சுட்டு வர தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்துட்டு வர உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை சரியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த நேரத்திலே குருவோட பார்வை உங்களுக்கு கூடவே அமைஞ்சிருக்கிறதால செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயர்ந்து வரும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக அந்த காலத்தில் தொடர்ந்துட்டு வரணும். நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து பேசுங்க. இடமாற்றம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசு வழியில் கூட நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா அதுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ராமநாத சுவாமியை தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்கள் உங்களுக்கு யோகமான காலமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே பிழைக்கும். அரசு வழியில் நீங்கள் ஒரு முயற்சி செய்கிறீங்கன்னா கூட அதில் ஒரு ஆதாயம் கிடைக்குன்னு சொல்லலாம். தடைப்பட்ட முயற்சி எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு. புத பகவான் சாதகமாக தான் இருக்கிறாங்க. இதனால புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இடம் வாங்கக்கூடிய முயற்சி கூட சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். உறவினர்களால், நண்பர்களால் ஆதாயம் பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதற்குண்டான முயற்சி செய்வீங்கன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்கள் நவகிரக வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் நன்மைங்கிறது நிச்சயம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.